வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் ஆனாலும், ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பர் காம்பினேஷன் ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா, மேகி ஆம்லெட். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். சரி வாங்க, ரெசிபிக்கு போகலாம். முதல்ல ஒரு கடாய் அடுப்புல வைக்கலாம். அதுல தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கவும். தண்ணீர் நன்றாக கொதிக்க ஆரம்பித்ததும், மேகி நூடுல்ஸா உடைத்து சேர்க்கவும். அதோடு பாக்கெட்ல கொடுத்திருக்கும் மசாலா பவுடர் முழுவதையும் சேர்க்கவும். இப்போ அத நன்றாக கிளறிக் கொள்ளுங்கள். மசாலா எல்லா இடத்திலும் மிக்ஸ் ஆகணும். இத மீடியம் ஃப்ளேம்ல 4 முதல் 5 நிமிடம் வரை வேக விடலாம். மேகி சாஃப்ட் ஆகி நன்றாக குக் ஆகணும். மேகி வெந்துகிட்டு இருக்கும் நேரத்துல நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு போல் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 2 முழு முட்டை உடைக்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். சிறிதளவு மசாலா தூள் சேர்க்கவும். இப்போ அத நன்றாக அடிச்சு இப்போ அடித்து வைத்திருக்கும் முட்டை கலவையை அதுல ஊற்றவும். ஃப்ளேமை மீடியம்ல வைத்துக் கொள்ளுங்கள். ஆம்லெட் ஒரு பக்கம் நன்றாக வெந்ததும் அத மெதுவாக திருப்பவும். 2 பக்கமும் கோல்டன் நிறத்துல வெந்திருக்கணும். இப்போ ஆம்லெட் ரெடி. அத ஒரு பிளேட்ல எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வெந்த மேகியை ஆம்லெட் மேல் வைத்து ஸ்ப்ரெட் பண்ணவும். மேகி முழுவதும் ஈவன்லி பரவணும். அதற்குப் பிறகு ஆம்லெட்டை மெதுவாக ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதோ சூடாக, சாஃப்டாக, சுவையாக இருக்கும் மேகி ஆம்லெட் ரெடி.